ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள். நாமும் இந்த நேரத்திலே இயேசு நமக்காக பிறந்தார், நமக்காகவே இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவருடைய வருகையை பற்றி அவர் சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிறப்பார் என்பதை குறித்து 5 காரியங்களை இங்கு அழகாக ஏசாயா சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நிமித்தம் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான காரியங்களை நாம் இன்றைய நாளிலே தியானிப்போம். முதலாவதாக, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காகத்தான் பிறந்தார். அந்த பிறந்தவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது மிக முக்கியம். இயேசு எதற்காக பிறக்க வேண்டும், இயேசு எதற்காக இந்த உலகத்தில் வர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்தாலும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆக இயேசு இந்த உலகத்தில் பிறந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயமானவராக அவர் இருக்கின்றார். அவருடைய பிறப்பே ஒரு அதிசயமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணும் ஆண்டு இணையும் பொழுது குழந்தை பாக்கியத்தை ஆண்டு தருகின்றார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அப்படி அல்ல. மரியாளுடைய வயிற்றிலே பரிசுத்த ஆவியின் மூலியமாக அவர் பிறந்தவர். ஆகவேதான் அவர் அதிசயமானவர் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, அவர் ஆலோசனை கர்த்தர். நம்முடைய தேவன் ஆலோசனை தரக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ஆலோசனை நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நாம் தேவனிடத்துல போய் நாம் ஆலோசனை கேட்கும் போது ஆச்சரியமான விதத்திலே, அற்புதமான விதத்திலே தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். மூன்றாவதாக, அவர் வல்லமையுள்ள ஒரு தேவன், அற்புதமான ஒரு தேவன், மிக ஒரு நேர்த்தியான ஒரு தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் வல்லமையுள்ளவர். சாதாரண ஒரு ஆண்டவர் கிடையாது. நம்ம ஆராதிக்கிற தெய்வம், நம்மை தேடி வந்த ஒரு தெய்வம், வல்லமையுள்ளவராக அவர் இருக்கின்றார். சங்கீதம் 63:2 தாவீது சொல்லுகின்றார், உமது வல்லமையும் உமது மகிமையும் நான் கண்டேன். தாவீதினுடைய அனுபவம், தாவீதினுடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். அப்படியாக இருக்கும்போது தாவீது அதை உணர்ந்து சொல்லுகின்றார், உமது வல்லமையும் உமது மகிமையும் நான் கண்டேன். அவர் வல்லமையுள்ளவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உடைய ஒரு தேவனாக, தேவகுமாரனாக இயேசு இருக்கின்றார். அடுத்ததாக, நித்திய பிதா. இந்த உலகத்தில் அவர் நித்திய பிதாவாக அவர் இருக்கின்றார். நித்தியமாய் அரசாணை செய்யக்கூடிய ஒரு ஆண்டவராக அவர் இருக்கின்றார். எரேமியா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நித்திய ராஜா, அவர் நித்திய ராஜாவாக அவர் இருக்கின்றார். ஆக இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்த மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் ஆலோசனை அதிசயமானவராக அவர் இருக்கின்றார். அவர் ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கின்றார். வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கின்றார். நித்திய பிதாவாக அவர் இருக்கின்றார். கடைசியாக சமாதான பிரபு. இந்த உலகமே சமாதானத்துக்காக தான் இயங்குகிறது. உலக நாடுகள்லாம் சமாதானத்திற்காக கையெழுத்திடுகிறார்கள். ஆனால் இயேசுக்கு சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சமாதானத்திற்காக நாடுகிறார்கள், தேடுகிறார்கள், அலைகிறார்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது மிகப்பெரிய ஒரு சமாதானம். அந்த சமாதானம் உங்களுடைய இருதயங்களிலே ஆழக்கடவுது, உங்களுடைய இருதயங்களை காத்துக்கொள்ள கடவுது என்று சொல்லி பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகின்றார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே காத்துக்கொள்ள கடவுது. தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தது ஒரு அதிசயம். அப்பேற்பட்ட அதிசயமான தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தராக அவர் இருக்கின்றார். அவர் நமக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார், நித்திய பிதாவாக இருக்கிறார், சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த மிக முக்கியமான நோக்கங்களை அறிந்து அவர்களும் ஆண்டவரே அதிசயமானவரை ஆராதிக்கவும்
ஆலோசனை கர்த்தரிடத்திலே தேடி வரவும், வல்லமையுள்ள தேவனை நாடி வரவும், நித்திய பிதாவினிடத்திலே அவர்கள் உம்முடைய சமூகத்தில் வரவும், சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வாழும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பு உலக மக்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது, எங்களுக்கும் அவ்விதமான சந்தோஷத்தை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.